இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த பையன் அந்த பொண்ணு கழுத்தில் எப்படி தாலி கட்டுறான் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது திருமணம் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் காலம் ஃபுல்லாக வாழ போகிறாங்க இல்லையா. அப்போ அந்த திருமணமானங்கிறது எப்படி நடக்கணும், பட் ஆனால் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுறேன், பட் ஆனால் நான் இந்த பையனை லவ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஏதோ பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்களா, வேறு ஏதோ காரணம் சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு வர வச்சு வந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடு ரோட்டில் நைட்டு நேரத்தில் மண் புழுதிக்கில் அந்த பொண்ணை நடு ரோட்டில் கீழே அடம் பிடிக்கிற பொண்ணை பிடிச்சி இந்த பையன் பார்த்திங்கன்னா போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரங்காலத்து பயிர். கல்யாணங்கிறது ஒரு ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லாக சேர்ந்துருக்க போகிறாங்க. அந்த தாலி எடுத்து கழுத்தில் கட்டுறது மட்டும் கல்யாணம் கிடையாது இல்லையா. வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஆணும் அந்த பெண்ணும் இன்பங்கள் துன்பங்களாக இருக்கட்டும், கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க போகிறாங்க. எனக்கு நீ உனக்கு நான் அவங்க இருக்க போகிறாங்க. லைஃப் லாங் தேர் கோயிங் டு பி டுகெதர். ஸோ என்ன கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் ஒன்றா தான் இருந்தாகணும். அப்படி வாழ்நாள் பூரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், பட் இந்த காலத்தில் எப்படி கட்டாயப்படுத்தி திருமணமானது நடக்குது. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுமே எனக்கு ஒரு பயங்கரமான ஷாட். ஏன்னா ஒரு கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. நம்ம லைஃப்பில் ஒன் டைம் தான் பண்ண முடியும் இல்லை, லைஃப்பில் ஒரு டைம் நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மேரேஜ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு கல்யாணங்கிறது ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், காலம் பூரா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கணும். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி நடந்த கல்யாணம் அவங்களுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம ஜிகே பைட்ஸ், நான் உங்கள் ஜிகே.